ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவளத்துக்கேற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து நிலை வாழ்வளிப்பதாக.
சொன்னாய் உலகில் அமைதி நிலவிட உனை தந்தாய் உள்ளம் தூய்மை வந்திட வழி சொன்னாய் உலகில் அமைதி நிலவிட உனை தந்தாய் இறைவா என்னை நடந்து வா உலகாய் என்னை மாற்றவா இறைவா என்னை நடந்து வா உலகாய் என்னை மாற்றவா உள்ள மகிழ உறவு வளர உணவு வந்தது உலகமெங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது உள்ள மகிழ உறவு வளர உணவு வந்தது உலகமெங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது துயருற வேளையில் கலங்கிடும் கண்களையே துடைத்திடும் உறவு என்று உன்னை காண்கிறேன் சுற்றமும் சொந்தமும் கைவிடும் பொழுதில் சிறகில் அழிந்திடும் அன்பில் அடைகிறேன் துயருற வேளையில் கலங்கிடும் கண்களையே துடைத்திடும் உறவு என்று உன்னை காண்கிறேன் சுற்றமும் சொந்தமும் கைவிடும் பொழுதில் சிறகில் அழிந்திடும் அன்பில் அடைகிறேன் உள்ளம் மகிழ்ந்து வாழ்ந்திட சுகம் தந்தாய் உன்னை நீதி காண்கிற அருளித்தாய் உள்ளம் வந்து வாழ்ந்திட சுகம் தந்தாய் உன்னை நீதி காத்திட அருளித்தாய் நாளும் நன்றி பாடுவே நலமாய் உன்னில் வாழுவே நாளும் நன்றி பாடுவே நலமாய் உன்னில் வாழுவே உள்ள மகிழ உறவு வளர உணவு வந்தது உலகமெங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது உள்ள மகிழ உறவு வளர உணவு வந்தது உலகமெங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது நலமளிக்கும் அருமருந்தாய் நாடும் நம்மை காக்கும் வானின் விருந்தாய் நலமளிக்கும் அருமருந்தாய் நாடும் நம்மை காக்கும் வானின் விருந்தாய் உள்ள மகிழ உறவு வளர உணவு வந்தது உலகமெங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது உள்ள மகிழ உறவு வளர உணவு வந்தது உலகமெங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது நிலவுள்ள வானத்தில் நிறைந்திடும் பேரொளியே கனிவுள்ள நெஞ்சத்தில் உதிக்கும் அருளொளி நீளமுள்ள பூக்களில் மலர்ந்திடும் மலையொடியில் நிறைவுள்ள நெஞ்சத்தில் பிறக்கும் நிம்மதி உள்ளம் தூய்மை கண்டிட வழி சொன்னாய் உலகில் அமைதி நிலவிட உனை தந்தாய் உள்ளம் தூய்மை கண்டிட வழி சொன்னாய் உலகில் அமைதி நிலவிட உனை தந்தாய் இறைவா என்னை நடந்து வா உலகாய் என்னை மாற்றவா இறைவா என்னை நடந்து வா உலகாய் என்னை மாற்றவா உள்ள மகிழ உறவு வளர உணவு வந்தது உலகமெங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது உள்ள மகிழ உறவு வளர உணவு வந்தது உலகமெங்கும் மனிதம் வாழ உயிரை தந்தது அதிசய மணல் மாதாவின் அன்பு பக்தர்களே, திரியாத்திரிகளே, பங்குரை மக்களே, இன்று அதிசய மணல் மாதாவின் 1ஆம் திருவிழாவை நாம் ஒவ்வொருவரும்
சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே இந்த 1ஆம் திருவிழா திருப்பலிக்கு தலைமை தாங்கி சிறப்பு செய்தவர் நம்முடைய தூத்துக்குடி மறைமாவட்ட முதன்மை கூறு பேரறிஞர் தந்தை ஜோசப் ரவிபாலன் அடிகளார் அவர்கள். அருத்தந்தை அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது கடின ஒரு உழைப்பாளி, சிறந்த ஒரு நிர்வாகி. எனவேதான் புத்த காலான் விளை திருத்தல தந்தையாக அங்கே உயர்வு பெற்றவர். சாத்தான்குளம் மறைவட்ட முதன்மை குருவாக உயர்வு பெற்றவர். தற்பொழுது தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் முதன்மை குருவாக சிறப்பாக தடி பணி செய்து கொண்டிருக்கிற அன்பு அருத்தந்தை அவர்கள். எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடியவர். அவர் மறை மாவட்ட முதன்மை குருவாக இருப்பது நம்முடைய சாத்தான்குளம் மறைவட்டத்திற்கு பெருமை தருகின்றது. அன்பு அருத்தந்தை அவர்கள் அதிகாலையிலே எழுந்து தூத்துக்குடியிலிருந்து புறப்பட்டு நம் மீது கொண்ட அன்பினால் அக்கறையினால் இந்த நாளிலே இங்கே வருகை தந்து இந்த 1ஆம் திருவிழா திருப்பலிக்கு தலைமை தாங்கி சிறப்பு செய்திருக்கிறார்கள். திருக்கொடி ஏற்றி இந்த திருவிழாவை துவங்கி வைக்க இருக்கிறார்கள். அன்பு அருத்தந்தை இந்த நாளிலே நம்மோடு இருப்பது நமக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி தருகிறது. எனவே நம்முடைய பங்கு நிதிக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், பங்கு மக்கள் அனைவரின்